இல்லைங்க, பேரம் பிறந்துட்டாருங்க, எங்களுக்கு தலைவருக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்ற கட்சி எங்க கட்சி இல்ல. வாய்ப்புகளை தவற விட்டாங்கிற 1% என்ன கூட எனக்கு இல்ல. இந்த கூட்டணி மிக சிறப்பாக செயல்படும். கட்சி தலைவர்கள் பேசும்போதெல்லாம் லைவ் கொடுக்கிற சட்டப்பேரவை, நான் பேசும்போது மட்டும் எதுக்கு வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்றாங்க? பழைய மாநில தலைவர்கள் செயல்பாட்டுக்கும் புதிய மாநில தலைவர்கள் செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க முடியும்? என்ன எப்படி நடவடிக்கைகள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கணும்? உங்களுக்கு ஒரு முதல் குழந்தை பிறக்குது, அடுத்த குழந்தை பிறந்து இன்னும் வீட்டுக்கே கூட்டிட்டு வரல. அப்ப நீங்க உங்ககிட்ட என்னங்க எப்படிங்க இருக்குது முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்குன்னா? பதவி ஏற்று அவர் 24 மணி நேரம் தாங்க ஆச்சு. எப்படிங்க இப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்குறீங்க? அதுவும் உங்களை மாதிரி ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர். அதாவது இந்த கட்சி ஒரு ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற கட்சி. நீங்க மற்ற கட்சிகளை பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருன்னு இப்பவே சொல்லிடலாம். இல்லைங்க, பேரம் பிறந்துட்டாருங்க, இல்ல கொள்ளு பேரம் பிறந்துட்டாருங்க, எங்களுக்கு தலைவருக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்ற கட்சி எங்க கட்சி இல்ல. மாநில தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். தேர்தல் அரசியலையும் சரி, கட்சி வேலைகளிலேயும் சரி, தனக்கென ஒரு தனி முத்திரையோடு தன்னுடைய பொறுப்பிலிருந்து அவர் இன்று அடுத்த மாநில தலைவருக்கு அந்த பொறுப்பை மாற்றி இருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியில தலைமை பொறுப்பு என்பது வரிசையிலே முதலில் நிற்கக்கூடிய நபர் தலைவர். இதுதான் கட்சி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. பிரசிடென்ட் பிரசைட்ஸ், டீம் டிசைட்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். குழு முடிவு செய்யும், தலைவர் செயல்படுத்துவார். அந்த வகையிலே இன்று மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் சரி, சட்டப்பேரவை உறுப்பினராகவும் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்தவர். கட்சி விரிவுபடுகின்ற பொழுது கட்சியிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வருவதும், அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் வழங்கி அவர்களுடைய செயல்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பதும் தமிழகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் வழக்கமாக இருக்கிற ஒன்றுதான். இங்கு கூட திரு நயினா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை என்பது அது ஒரு புதிய நபர்களை கட்சிக்குள்ளாக கொண்டு வரும். அவருடைய செயல்பாட்டின் மூலமாக புதிய விஷயங்கள் கட்சிக்கு கிடைக்கும். they bring good practices, they bring good people. ஸோ அந்த வகையில தான் கட்சியோட எக்ஸ்பான்ஷனுக்கு இன்று மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்றிருப்பது மிக ஒரு நல்ல முடிவாக பார்க்கிறோம். அவருடைய பணி சிறப்பதற்கு, ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் கட்சியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல முறையில அவர் எங்களை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் மிக சிறப்பாக அவருடைய பணி இங்கு நடைபெறும். ஜனநாயக ரீதியாக மாநில தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நீங்க வந்து மாணவர் காலத்துல இருந்து கட்சியில் இருக்கக்கூடிய நபர், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு 8-9 வருஷத்துக்குள்ள மாநில தலைவர் ஆகிட்டாரு. அண்ணாமலை கட்சிக்கு வந்து 2 வருஷத்துல மாநில தலைவர் ஆகிட்டாரு. அப்படிங்கிறப்ப நீண்ட காலமா கட்சிக்கு உழைக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு சரியான முறையில் வழங்கப்படுவதாக நினைக்கிறீங்களா? ஒரு வாய்ப்புகள் தவற விடப்படுதா? நீங்க எல்லாரும் என் கூட தான் இருக்கிறீங்க. 4 வருஷமா நான் மாநில தலைவரா நீங்க கேட்டிருக்கிறீங்க. இந்த கட்சியோட தேசிய தலைவராக ஆக்கியிருக்கீங்க. அதையும் யோசிக்கல, அதையும் உங்களோட பார்வையில படல. முதல் முறையாக தென்னிந்தியாவிலிருந்து ஹிந்தி தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி, பாரத பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களே, இது பெரிய பொறுப்பு இல்லையா? அது மட்டுமல்ல, மத்திய தேர்தல் குழுவிலே இருக்கின்ற அத்தனை மூத்த தலைவர்களோடு எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, நீங்க சொன்னீங்க மாணவர் பருவத்திலிருந்து வேலை செய்யறோம். என்ன மாதிரியே இன்னும் கூட இந்த இடத்துல எல்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும். இன்னும் கூட நிறைய பேரு இந்த மாதிரி 30 வருஷம் 25 வருஷம் இந்த மாதிரி உழைச்சவங்க இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தலைவருமே, இப்ப நானே வந்து என்னோட டீம் முடிவு பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா பல்வேறு விஷயங்களை மனசுல வச்சு முடிவெடுப்போம். அதனால வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம்னு இல்லை, இதை விட பெரிய வாய்ப்பு இந்த கட்சி ஏற்கனவே எனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தொகுதி மக்களுக்கு உழைத்ததற்கு அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்திலே ஆளும் கட்சியாக வருகின்ற நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காக இத்தனை பேரும் உழைச்சிட்டு இருக்கோம். அதனால வாய்ப்புகளை தவற விட்டாங்கிற 1% எண்ணம் கூட எனக்கு இல்லை. மாநில தலைவர் பொறுப்புக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இது எதுவுமே இல்லையா? இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் வந்து இந்த கட்சியில எனக்கு இது வேணும் அது அந்த பொறுப்பு வேணும் அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை. கட்சி பணி செய்வோம். எந்த நேரத்தில் எந்த பணி எங்கிட்ட கொடுத்தா சரியா இருக்குன்னு கட்சி நினைக்குதோ அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. அதனால
அப்படிதான் நான் வந்து அரசியல் என்னோட பாதையை அமைச்சிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த விதமான வாய்ப்பை தவற விட்டுட்டோம் இல்லை ஏமாற்றம் எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ எம் மோர் ஹாப்பி. கட்சி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் 1987 நான் கட்சி இல்ல ஏபிவிபி மாணவர் அமைப்புல சேரும்போது எங்களோட அமைப்பு பேரை வெளியில சொன்னா கூட உச்சரிவு கூட சிரமப்படுவாங்க. அன்றைக்கு நான் கட்சியில் இணைகின்ற பொழுது இந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரும் என்பது கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் மட்டுமல்ல, இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க, தங்களோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணவங்க இருக்காங்க. அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் நேஷன் ஃபர்ஸ்ட், இந்த நாடு முக்கியம், அதற்கு பின்பாக கட்சி, அதற்கு பின்பாக தனி மனிதர் என்று எங்களை வந்து பழக்கப்படுத்தி இருக்கு இந்த கட்சி. அதிமுகவுடனான அந்த கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதே போன்று அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கும் இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அது எப்படி சமாளிச்சு இந்த தேர்தல்? அதாவது முதல்ல கூட்டணியே அமையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு கூட்டணியும் ஒன்னா போகுமா, அந்த ரெண்டு கட்சியும் ஒன்னா வருமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த கூட்டணி மிக சிறப்பாக செயல்படும். இந்த கூட்டணி சிறப்பாக செயல்படுவது என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அர்ஜுனனுக்கு எது தெரியும், அவரோட வில்லை எடுத்து அம்பை எடுத்து பூட்டி நின்னாருன்னா அவருடைய இலக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரே இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு இடங்கள்ல கூட்டணி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி இருக்காங்களா? அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவை எல்லாம் எதுவாக இருந்தாலும் கட்சிகள் மட்டத்திலே பல்வேறு மட்டத்தில் அது சரி செய்யப்படும். மிகச்சரியாக அந்த ஒருங்கிணைப்பு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இயல்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியை பத்தி எதுவுமே இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்றது வந்து அமைச்சரவையில் இப்போ பிஜேபி பங்கெடுக்கும் இல்லாட்டி கூட்டணி கட்சிகள் பங்கெடுக்கும் அப்படின்றத எங்களுடைய முதல் இலக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த வார்த்தைகளை வச்சுட்டு அந்த அரசா இந்த அரசாங்கிறது இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது, ஒத்துக்கிறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை வகிக்கிறது. இதுல எந்த குழப்பம் இல்லையா? முதல்ல இந்த கூட்டணியினுடைய வேலை என்ன? 26 தேர்தலில் ஜெயிப்பது, ஆட்சி அமைப்பது. அதற்கு பின்பாக மற்ற விஷயங்கள் நீங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்கோ அதெல்லாம் எங்க தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஓட்டு பெண்டிங் இருக்கு. ஓகே, எனக்கு அந்த காப்பி இருந்தா யாராவது எடுத்து கொடுங்க. நான் நிச்சயமாக சட்டப்பேரவையில வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் பேசுறேன். ஏனென்றால் சட்டப்பேரவையில வாய்ப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்க வேண்டி இருக்கு. வாய்ப்பு வந்ததுன்னா ஏன்னா என்னோட இது பேசி முடிச்சுட்டேன். அடுத்த வாய்ப்பு வந்தா நிச்சயமா நான் பேசுறேன். ஆமாங்க, நான் பேசும்போது மட்டும், அதாவது நான் சட்டப்பேரவையில ஒரு நாள் சொல்லணும்னு இருக்கேன். இது மீடியாக்கள் இருக்கிறதால நான் சொல்றேன். சட்டப்பேரவையில கேள்வி நேரத்தை நேரடியாக ஒளிபரப்பு பண்றோங்கிறாங்க. 110 விதியின் கீழே வரும்போது நேரடி ஒளிபரப்பு நாங்க பண்றோங்கிறாங்க, சில சமயம் பண்றது இல்ல. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, மற்ற கட்சி தலைவர்கள் பேசும்போதெல்லாம் லைவ் கொடுக்கிற சட்டப்பேரவை நான் பேசும்போது மட்டும் எதுக்கு வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி தான் நான் பேரவை தலைவர் முன்னால வச்சேன். நியாயமா நடந்துக்கோங்க, எல்லாரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதனால அது மட்டும் இல்லைங்க, நாங்க பேசின வீடியோ, இந்த தொகுதிக்காக நான் பேசின வீடியோவை கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவு முறை கேட்டேன். அந்த வீடியோ கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து 10 விஷயம் பேசுறேன், அதுக்கு வந்து மந்திரிங்க பதில் சொல்றாங்க அப்படின்னா வீடியோ எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க? நான் எந்திரிச்சு நிக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதில் பேசுற வீடியோவை கூட்டு இதாம உன் வீடியோன்னு கொடுக்குறாங்க. நான் இன்னும் கூட கேட்டேன், உங்களுக்கு எதிராக கருத்து ஏதாவது நான் சொல்லலாம் கூட நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆனா அந்த எடிட்டருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க. எப்படி எடிட் பண்ணி கொடுக்குறாரு? நாங்க பேசுறது ஒரு இதை நான் மட்டும் சொல்லிங்க, எதிர்கட்சி தலைவர் இதே குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஜனநாயக ரீதியா நடத்துறோம், சமூக நீதியோட நடத்துறோம், அவங்க பேசுறதுக்கும் நடத்துக்கிறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைங்க. இதுதான் பேரவை தலைவர்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்களே. நிறைய நேரங்கள் எங்களுக்கு என்னன்னா, பேரவை தலைவர் அவர்கள் வயதுல மூத்தவர், அரசியல் அனுபவத்தோடு இருக்கிறவர், ஒரு தேசிய சிந்தனையோட இருந்தவர், இன்னைக்கு ஒரு திராவிட சிந்தனைக்கு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அவர் நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா அவரோட அரசியல் வாழ்க்கை இருக்கணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் நிறைய நேரங்கள்ல என்ன நினைச்சிடுறாரு, மினிஸ்டர் சொல்ற பதிலெல்லாம் அவரே சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதனால எங்களுக்கெல்லாம் அது பெரிய சிரமமா இருக்கு. நாங்க ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பதில் பேசிடுறாரு. சரி வந்தாச்சு, 4 வருஷம் முடிஞ்சது.
அவரையும் பேச விடுறதில்ல. பண்ருட்டி பற்றி பேசும்போதெல்லாம் அவர் கொஞ்ச நேரம் பேசுங்க உட்கார வைக்கிறாங்க. நிறைய உறுப்பு நான் ஏன் பிரச்சனையை நான் சொல்லிட்டேன். நன்றிங்க. வலுவான கூட்டணி வந்து என்டிஏ கூட்டணி 26 சொல்லிட்டோம் அப்படின்னாங்க. ஆமா, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வந்து திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாம் ஸ்பெகுலேஷன்ல ஆளாளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தேர்தல் நெருங்க வெற்றி கூட்டணி யார் அப்படிங்கறத மக்கள் பார்ப்பாங்க, அரசியல் கட்சிகளும் பார்ப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 6 மாசம் கழிச்சு என்டிஏ கூட்டணியில எத்தனை கட்சிகள் வந்து சேர போகுதுன்னு பாருங்க. ஓபிஎஸ் கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. ஓபிஎஸ் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காரா இல்லையா? ஏன்னா அவருக்கு இந்த அமித்ஷா அதிமுக சந்திப்பப்போ கோவை அரசு மருத்துவமனையில் வந்து இங்க சிகிச்சை பெற்றுருக்காரு. கூட்டணியில் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. குறிப்பா அன்றைய தினம் அவர் சென்னையில இருந்துமே வந்து அமித்ஷா சந்திக்கிறதுக்கான நேரம் கொடுக்கல அப்படின்றது ஒரு இந்த கேள்வியை மத்திய உள்துறை அமைச்சருக்கு உங்க மாதிரி மீடியாக்காரங்க வச்சாங்கல்ல, அவர் என்ன பதில் சொன்னாரு? அதே பதில் தான் என் பதில். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.